ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் சரண்யா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாங்க. நான் எந்த மாதிரியான க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறமேட்டு எந்த மாதிரியான ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறமேட்டு வந்து எந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தாங்க வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணாவுடைய ப்ராடக்ட்டும் ஸ்கின் ஓஷன் அப்படின்ற ப்ராடக்ட் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால என்னுடைய ஸ்கின் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணாவுடைய ஃபேஸ் வாஷுங்க. இந்த ஃபேஸ் வாஷ் என்னுடைய ஸ்கின்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஃபேஸ் வாஷை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்கின்க்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற அதிலே வந்து பெனிஃபிட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லக்ஷ்மி கிருஷ்ணாவுடைய செஃப்ரான் ஜெல் தாங்க யூஸ் பண்ணுறேன். செஃப்ரான் ஜெல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்பில் தாங்க இருக்குது. ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நம்மளை செஃப்ரான் எப்படி நம்ம ஸ்மெல் பண்ணால் ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரியான ஸ்மெல் தாங்க இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது. நம்ம ஆலோவேரா ஜெல் எப்படி இருக்கோ சீக்கிரம் ட்ரை ஆகிடுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து எடுத்து அப்ளை பண்ணியிருக்கணுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். ஸ்டிக்கியாக எதுவும் இருக்காதுங்க. ஃபுல்லாக ட்ரை ஆகி நம்ம ஃபேஸ் வாஷ் எப்படி வாஷ் பண்ணோமோ அதே மாதிரி டெக்ஸ்டரில் இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வந்து ஓவர் நைட் வந்து போட்டுக்கணுங்க. நைட்டு நம்ம வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வந்துங்க இந்த மாதிரி ஜெல்லை வந்து நம்ம அப்ளை பண்ணோங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம வந்து ரொட்டீனாக ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணுங்க. நைட்டு வந்து மஸ்ட்டாக இது நம்ம வந்து யூஸ் பண்ணோங்க. உங்களுக்கு வேறு பிராண்டில் எது தோணுதோ அதை யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்கின்க்கு நான் 2 இயர்ஸாக இதுதாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு நம்ம தூங்குவோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8 ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்குவோங்க. தூங்கும்போது அப்படின்னா நம்மளுடைய பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸாக நடக்குங்க. அப்போ வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கின்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குங்க. மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சு உங்களுக்கு எந்த வார்ம் வாட்டர்லைங்க எந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்களா அந்த ஃபேஸ் வாஷ் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டவல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மொரன்னு இருக்க இது டவல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்மளுடைய ஸ்கின் வந்து இரிட்டேஷன் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாஃப்டான டவல் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துடணுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக பிரைட்டாக நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா பேபி ஸ்கின் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மண்ட் ஸ்க்ரப்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஆல்மண்ட் ஸ்க்ரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டு, நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ்லாம் தேவை இல்லைங்க. ஒரு 1 hour 3 hours போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இதை வந்து ஸ்க்ரப்பை வந்து நல்லா போட்டு மசாஜ் பண்ணிட்டு 3 hours வந்து லீவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி த்ரைஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேங்க. வீக்லி 3 times நான் வந்து போடுவேன். ஸ்கின் டெக்ஸ்டரும் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ஓஷன் ப்ராடக்ட்
ப்ராடக்ட் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேங்க. ஸ்கின் லோஷன் மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ஸ்டிக்கியாக இருக்காதுங்க. இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 hours to 9 hours வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவே இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்கின் லோஷனில் SPF 50 அப்படின்ற மாய்ஸ்சரைசர் தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை விட இது எல்லாத்தோடையும் முக்கியங்க, நம்ம வாட்டரை எந்த அளவுக்கு நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ நம்ம பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்குங்க. பாடி டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னா சீக்கிரம் நம்மளுடைய ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் விரிங்கிள்ஸ் விழுந்துருங்க. விரிங்கிள்ஸ் விழுந்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் டோன் வந்து எல்லாம் மாறிடுங்க. ஸ்கின் வந்து அங்கங்கே அன்ஈவனாக இருக்குங்க. அப்போதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளிமெஷஸ் வந்துடும், பிக்மெண்ட்ஸ் வந்துடும். ஸ்கின்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேர் பண்ணாமல் அது ஒரு மாதிரி ஆகிடுங்க. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து மஸ்ட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு இது வந்து யூஸ் பண்ணுங்க. சன்ஸ்க்ரீன் லோஷன், ஒரு நைட் க்ரீமுங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஸ் வாஷுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு மாவு இருக்கு இல்லைங்க, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் வந்து பால் ஊற்றி நீங்கள் பன்னீர் ரோஸ் கிடைச்சிது அப்படின்னா நல்லா பாசிப்பயிறு வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு பாசிப்பயிறு ரோஸு இதெல்லாம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லில் கொடுத்து நல்லா காய வச்சு வெட்டி வேர் வேணாலும் போட்டுக்கலாங்க. ஸ்மெல்லுக்காக நல்லா இருக்குங்க. வெட்டி வேர் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்க அழுக்கெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகிடுங்க. ஸ்கின் வந்து நல்லா வந்து பிரைட்டாக இருக்குங்க. அதனுடைய டெட் செல்ஸு எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 liters வந்து நம்ம கன்சியூம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து நம்ம வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் வாட்டருங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml யூஸ் பண்ணலாங்க. வார்ம் வாட்டரை வந்து நல்லா கடகடன்னு குடிக்கக்கூடாதுங்க. வாட்டர் குடிக்கும் போது எப்பயுமே வந்து நம்ம வந்து உட்காந்து தாங்க வாட்டரை குடிக்கணும். நின்றுட்டு வாட்டரை குடிக்கவே கூடாதுங்க. சிப் பை சிப்பாக குடிக்கணுங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் குடிக்கிறது அந்த 1/2 liter வாட்டரை வந்து 15 to 10 minutes வந்து நான் சிப்பாக தாங்க குடிப்பேன். உடனே எல்லாம் நான் குடிக்க மாட்டேங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 45 minutes to 1 hour வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இடையில கன்சியூம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம வாட்டர் வந்து உள்ளே போய் அந்த 45 minutesல வந்து எல்லா பாட்லேயும் வந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுங்க. நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன் எல்லாமே வந்து தானாகவே நடக்குங்க. நம்ம எதுவும் வந்து ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லைங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இன்டேக் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுறேங்க, நெய் யூஸ் பண்ணுறேங்க. நார்மல் பியூர் கீங்க வித்தவுட் சால்ட்டி குடிக்கணுங்க. வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 45 minutes to ½ hour கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீ குடிக்கலாங்க. கீ வந்து ஒரு 2 to 3 tablespoon வந்து நான் எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நர்வஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க. நம்மளுடைய ஸ்கின்னு எல்லாமே வந்து நல்லா க்ளோவாக இருக்குங்க. நானும் இதையே நான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 3 times வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் எடுக்கணும். 2 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்பூசணி ஜூஸ் குடிக்கணும். வெண்பூசணி ஜூஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் பாடிக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இதை எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸுங்க. பீட்ரூட் ஜூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குங்க. பீட்ரூட் ஜூஸ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு 40 ஏஜுக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+, 25+ மாதிரி உங்களுடைய ஸ்கின் வந்து ஈவனாக நம்ம மேனேஜ் பண்ண முடியுங்க. எந்த ஒரு ரிங்கிள்ஸோ ஆன்டி ஏஜோ நம்ம வந்து பார்க்க முடியாதுங்க. நம்மளும் வந்து இளமையாக தான் இருப்போங்க எப்பயுமே. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாம்ங்க. பாதாம் வந்து ஒரு 4 பாதாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சுருக்கணுங்க. அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கசகசா இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் நைட்டு
வாட்டர் அதிகமாக ஊற்றணுங்க. எந்த அளவுக்கு அது டிப் ஆகணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு மார்னிங் எடுத்து அதை எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சுத்தமான பாலுங்க, காய்ச்சாத பாலில் வந்து அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour வந்து அதை அப்படியே விட்டுருணுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடுங்க. அது மாய்ஸ்சரைஸ் மெயின்டைன் பண்ணும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டுங்க, அதிகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் ஐட்டம்ஸ் வந்து எடுக்கக்கூடாதுங்க. அதுக்கு நம்ம எதுவும் சாப்பிட முடியாது இருக்காதுங்க. ஆயில் ஐட்டம் வந்து அதிகம் சாப்பிடாம எப்பயாவது சாப்பிடலாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இந்த மாதிரிலாம் அது எதுவுமே எடுக்கக்கூடாதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடிக்கு தேவையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான குதிரைவாலி, சாமை, வரகு இந்த மாதிரிலாம் தாங்க நம்ம சாப்பிடணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒயிட் ரைஸ் வந்து தவிர்த்துடணுங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வெஜிடபிள்ஸ் அதிகமாகவும் கீரைகள் வந்து அதிகமாகவும் நம்ம எடுத்துக்கணுங்க. இதெல்லாம் எடுத்தாவே நமக்கு போதுங்க. நம்மளுடைய ஸ்கின் டோனும் நம்ம ஓவரால் பாடியும் எந்த டிசீஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ போடுங்க. இந்த மாதிரியான என்னுடைய இன்ஸ்பிரேஷன் நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அதெல்லாம் உங்களுக்கு நான் கண்டினியூஸாக ஷேர் பண்ணேங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ற நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.